வெல்கம் பேக் டு ஆசை தோசை தமிழா. இனி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவை வச்சு நம்ம ஒரு கிச்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கேரட்டு, அப்புறம் வந்து பீன்ஸு, பூண்டு, பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ். அது பச்சை மிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, தக்காளி சேர்த்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம வந்து இந்த டம்ளரில் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த டம்ளர் வந்து 250 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சை ரவையாக இருக்கும், அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவா கிச்சடிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கணும். எண்ணெய் வந்து கம்மியாக இருந்ததுன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துப்போம். சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு வந்து நசுக்காதீங்க, அப்படியே போடுங்க. பீன்ஸ் சேர்த்துருக்கோம், கேரட்டு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட் வந்து சின்ன பீஸ் அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா வந்து அது ரொம்ப சேர்த்தோம்னா கலர் வந்து ரொம்ப ஒரு பீட்ரூட் கலராக ரொம்ப ஆகிடும். இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பாருங்கள், சூப்பராக வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மனம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கப்பில் வந்து 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். முதல் ஒரு டம்ளர், 2வது ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு, 3வது ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதில் தான் சேர்க்கணும். 1க்கு 3. இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வேகட்டும். ஏன்னா ரவை போட்ட உடனே கெட்டியாகிடும் இல்லைங்களா, அதனால் வந்து 2 நிமிஷம் காய் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை வந்து சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ரவையை கொட்டுவோம். ரவையை கொட்டி கலரிக்கினே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து கட்டி பிடிக்கும். ரவை கட்டி பிடிக்காமல் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து போட்டிங்கன்னா இதுக்கு வந்து செட் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவை வந்து கட்டி பிடிக்காமல் நம்ம வந்து சூப்பராக வந்து கலரியாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வச்சு விட்டுடலாம். நம்ம இப்போது 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ரவா வெஜிடபிள் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு இருந்து தண்ணி வைங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிச்சடி ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.